பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். கரெக்டான ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. சரி, அங்கேருந்து ஒரு மேலே போயிட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து தாண்டிட்டு மேலே போயிருக்கு. திரும்ப சின்ன ரீட்டேஸ் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கல. ஸோ வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு ஆஃப் லிக்விடிட்டி எடுத்துட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. சரியா, நமக்கு எல்லாருக்குமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து மேலே தான் போக போகுது. பட் வந்து இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை அவங்களுக்கு தேவையானதை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டுட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிக்விடிட்டி வந்து ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக அப்படியே மெயின்டைன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பாக வந்து ஒரு புது ஹையை ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் அது மாதிரி நிறைய வந்து பெரிய பெரிய நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பல்காக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து ஒரு 50% ரீடேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட 125லேருந்து 60. சரியா, ஒரு 50% ரீடேஸ்மெண்ட்டை தாராளமாக எடுத்துருச்சு. ஸோ பாதிக்கு பாதி விலையில் கிடச்சிருக்கு ப்ரைஸு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபியூச்சரில் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பை பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் முன்னாடியே. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி படி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஹையர் லோ ஸ்டில் வந்து பையில் தான் இருக்குது. என்ன தான் நமக்கு ரீடேஸ்மெண்ட் நடந்திருந்தாலும் 120லேருந்து 60 வரைக்கும் ரீடேஸ்மெண்ட் நடந்திருந்தாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஹையரில் தான் ஃபார்ம் முடியும். இங்கே லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி லெவலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. சரியா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேயே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சுது. திரும்ப கொஞ்சம் ரீட்டர்ஸ் ஆகிட்டு திரும்ப நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இதை உடச்சி மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டிஸ் சரியா, இங்கே கொஞ்சம் லிக்விடிட்டிஸ் ஒரு 40-45 ஜோனில் வந்து 46 எக்ஸாக்டாக சொல்ல போனால் 46,500 வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி இன்னும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து மேபி இங்கேருந்து வந்து 46,500 இருக்க அப்படியே லிக்விடிட்டி எடுத்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இன்னும் வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சாக வந்து ஒர்க் ஆகும். ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். 46,500 வந்து ரீச் ஆகுமா இல்லை அப்படி ப்ரைஸ் நேராக மேலே போயிடுமான்றதே தெரில. மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான், அந்த இன்ஸ்டியூஷன் வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி வேறு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மந்த்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இப்போ வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிருக்க ஹையர் லோ படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. இப்போ சரியா, இந்த ஹையர் லோ உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஸ்டில் வந்து பை தான். சரியா, இது ஒரு ஹையர் லோ, இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ இந்த ஹையர் லோவை உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வந்துச்சு. சரியா, இதை 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவரில் காட்டுறேன். இந்த ஹையர் லோ உடச்சி கீழே வந்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் ஆனால் இந்த ரெண்டாவது ஹையர் லோ உடைக்கல. இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து ரீட்டேஸ் ஆகுது. சரியா, இதை மட்டும் இப்போது பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். சரி, வீக்லி சார்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம், வீக்லியில் வந்து நீங்கள் மந்த்லி ஜோனை வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். சரியா, இப்போ வந்து இது ஒரு ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹையர் லோ இங்கே வச்சிருக்கு, அடுத்து ஒரு ஹையர் லோ இங்கே வச்சிருக்கு. சரியா, இது வரைக்கும் பேட்டர்ன் வந்து கரெக்டாக பையில் போயிட்டு இருக்கு. சரியா, எப்போ வரைக்கும் இந்த ஹையர் லோ உடைக்காத வரைக்கும் பேட்டர்ன் வந்து பை தான். சரியா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது விக்கு வச்சு கிட்டத்தட்ட இந்த பையை வந்து உடச்சி விக்கு வச்சுட்டு திரும்ப வந்து பாடி வந்து உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம அந்த டைமில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சரி வந்து ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து உடைக்கிறதுக்கு விரும்பல. ஸோ மேபி 80 ஜோன்லேருந்து வந்து இது ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இங்கே பை பண்ணியிருப்பாங்க. சரியா, ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லை நார்மல் ட்ரேடராக இருக்கட்டும் பொசிஷனல் ட்ரேடராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இங்கே பை தான் பண்ணியிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஏன்னா வந்து இது வந்து 120லேருந்து 80% கிட்டத்தட்ட ஒரு 40% ரீடேஸ்மெண்ட் சொல்லலாம். ஒரு 40-45% ரீடேஸ்மெண்ட் அது. சரியா, கிட்டத்தட்ட 50% ரீடேஸ்மெண்ட் ஆகி 80லேயே வந்து நமக்கு நல்ல ஒரு ரீடேஸ்மெண்ட் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கான ப்ரைஸ் சிக்னலும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை வாரம், கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாரம் கிட்டத்தட்ட ப்ரைஸ் இந்த இடத்த தாண்டல. ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி என்னதுன்னா இதை தாண்டி நம்ம கீழே போகக்கூடாது அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தோம். சரியா, இதை தாண்டி ப்ரைஸ் கீழே போகாது, கண்டிப்பாக இங்கேருந்து மேலே இருடுன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையர் லோ உடச்சி கீழே வந்துருச்சு, லாஸ்ட் ஹையர் லோ உடச்சி கீழே வந்துருச்சு. சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹையர் லோ உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு சில்வர் புல்லட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஐசிடி கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சில்வர் புல்லட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஒரு சப்போர்ட் வந்து மேலே ஏறி வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் இம்பல்சிவ் மூவ். அடுத்து வந்து செகண்ட் திரும்ப போயிட்டு திரும்ப இதை உடச்சி கீழே வந்துட்டு இது லாஸ்ட் ஹையர் லோவில், இந்த லாஸ்ட் ஹையர் லோ இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்க ஹையர் லோ வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ஒரு ஸ்டாப் ஒன் கொடுத்துட்டு திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மூவ் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இது ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் லோவை கிட்டத்தட்ட விக் மட்டும் வச்சு க்ளோஸ் உடைக்கல, திரும்ப இங்கே விக் வச்சுட்டு எடுத்துட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி போயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஹையர் லோவை உடச்சி கீழே வந்துருச்சு. பட் இந்த ஹையர் லோவை இன்னும் உடைக்கல. சரியா? இந்த ஹையர் லோவை இன்னும் இது பண்ணலை. இந்த ஹையர் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி சப்போஸ் வந்து இந்த ஹையர் லோவோட லிக்விடிட்டியை வந்து கிராப் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 46,500 40 கிட்ட வந்து கிராப் பண்ணிச்சுன்ற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு விக் மட்டும் வச்சு இங்கே லிக்விடிட்டி எடுத்துகிற பட்சத்தில் இது வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. ஏன்னா வந்து பிட்காயினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ட்ரேடிங்கும் அந்த அளவுக்கு வேல்யூமாக ட்ரேட் ஆகக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் இன்வெஸ்டர்ஸும் வந்து அதிகமாக பை பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ கீழே போனாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பையர்ஸோட மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே கொண்டுட்டு போகலாம். பட் இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரலாக இல்லை ஃபண்டமெண்டலாக ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்து இதுவாகும் போது அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் வந்து மேபி வந்து ஒரு ஷார்ப்பான விக் மட்டும் வச்சு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? ஸோ எப்போதுமே வந்து என்னதான் நமக்கு பைன்னு தெரிஞ்சாலுமே நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்தாலுமே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதே போல் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. சேம் இது மாதிரி கோல்டு மாதிரியே இந்த இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. எத்தனை வாட்டி? 1 2 3 4 5 6 வாட்டி கிட்டத்தட்ட இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ப்ரைஸ் முடியாமல் அதுக்கப்புறம் உடைச்ச பிறகு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிருக்கு. சரியா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமே வந்து சரியான மூமெண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடம் வந்து எப்போ நல்லா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து திரும்ப நல்லா சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இப்படி போயிட்டு திரும்ப கன்சாலிடேட் ஆகி நல்லா சப்போர்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி உடச்சி மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ இந்த இடம் வந்து என்னதான் இன்னைக்கு பை காட்டினாலும் கொஞ்சம் பை போயிட்டு இருந்தாலும் திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். வேற என்ன இதில் கவனிக்கலாம் அப்படின்னா, இந்த வீக்லி கேண்டிலோட மூமெண்ட்ஸை பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 வீக் முன்னாடி ஒரு கேண்டில் உருவாயிருக்கு. இந்த உருவாயிட்டு இருக்க எல்லா கேண்டிலுமே இந்த 3 வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட மூவ்மெண்ட்டே இல்லை. இதுக்குள்ளேயே தான் இந்த பாடியை வந்து இன்னும் தாண்டலை. சரியா? இந்த பாடி தாண்டி இன்னும் க்ளோஸ் வைக்கல. இப்போ தான் கிட்டத்தட்ட இந்த பாடியோட பாட்டத்துக்கே போகுது. ப்ரைஸ் வந்து இப்போ தான் போகுது. ஸோ இந்த 71 தாண்டி 72 தாண்டி மேபி 73 74 போச்சு அப்படின்னா தான் இது வந்து ஓரளவுக்கு பைக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 71 72 வரைக்குமே இதுவே கூட மேபி இங்கேருந்து கூட திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வேற என்ன இதில் கவனிக்கலாம் அப்படின்னா, இது வந்து இப்போதைக்கு ஒரு செல் ட்ரெண்டு. அதாவது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் மாதிரி ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்க. சரியா? ஒரு செல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செல் ட்ரெண்ட் படி ப்ரைஸ் திரும்ப வந்து ஒரு 74 அந்த ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி இங்கேருந்து டச் ஆகி திரும்ப வந்து ஒரு கீழே அப்படி வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? சரி, வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். வேறு என்ன இதில் கவனிக்கலாம்? சரி, நம்ம அடுத்தது டே டைம் போய் பார்ப்போம். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்து என்ட்ரி பாசிபிளாக இருக்கோ அதை வந்து நம்ம அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரியா? இப்போதைக்கு வந்து ஒரு செல் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த ட்ரெண்டு திரும்ப வந்து ஒரு நல்ல சப்போர்ட், இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போகாமல் மேலே வர ட்ரை பண்ணுது. சரியா? இந்த டேவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஹையரில் உடச்சி கீழே வந்துச்சு.
இந்த இடத்துல இருந்து ஹையர் லோ கிட்ட வந்துட்டு இதை உடச்சி மேலே போகிற மாதிரி 80ல் காட்டுச்சு. பட் வந்து இந்த இதையும் லாஸ்ட் ஹையர் லோ உடச்சி இந்த மூமெண்ட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இந்த மூமெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து என்ன இருக்குன்னா கன்சிடர் வந்து செல்லில் தான் இருக்குது. சரியா, இப்போதைக்கு கன்சிடர் செல்லில் தான் இருக்குது இந்த மூமெண்ட். இதுக்கப்புறம் வந்து வந்தது எல்லாமே இந்த மூமெண்ட் எல்லாமே செல்லில் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து இதை உடச்சி திரும்ப இது வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே இது உடச்சி மேலே போதோ அப்போ தான் வந்து இது பையாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 90 ஜோனு 90 to 100 இந்த ஜோனை உடச்சி மேலே போனதான் இது வந்து கன்சிடர் வந்து பை. ஸோ இது வரைக்கும் நடக்கிற மூமெண்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப ரீட்ரேஸ் ஆகி இந்த கன்சாலிடேட் ஆகி இந்த ஒரு 60 to 100க்குள்ளேயே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா, நம்ம ஆல்ரெடி வீக்லி சார்ட்டில் பார்த்த மாதிரி ஏற்கனவே இந்த இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய வாட்டி ப்ரைஸ் ரிட்டேஸ் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டும் வந்து ஒரு 2-3 டைம் வந்து மேபி ஒரு நல்ல கன்சாலிடேட் பண்ணி நல்லா அக்கமடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டுட்டு போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, ஸோ வந்து இப்போ நம்மளோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இந்த இது தாண்டக்கூடாது. சரியா, 65 உடைக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நல்ல உங்கள்கிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 59,500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுக்கலாம். சரியா, இல்லை என்னோட அக்கௌண்ட் வந்து ரொம்ப சின்ன அக்கௌண்ட் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 62,460 இல்லைன்னா 65,500. சரியா, இதே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சரியா, இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் அந்த உங்களோட செட்டப் வந்து இன்வேலிட். சரியா, அது கீழே விட வேணாம். அது கீழே மேபி ப்ரைஸ் போயிட்டு என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. மேபி போயிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு புது ட்ராப் வந்து வச்சுட்டு திரும்ப கூட பொறுமையாக மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, ஸோ எப்போதுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு. அதே போல் பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 5,000 பாயிண்ட் 6,000 பாயிண்ட் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாட்டர்டே சண்டேல கூட இந்த மூமெண்ட் நடக்கும். ஸோ பிட்காயின் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான வாலட்டிலிட்டி கொடுக்குற ஒரு பேர் தான். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லிக்விடிட்டி ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த லிக்விடிட்டி ஆஃப் கொஞ்சம் எடுத்துருக்கு, ப்ரைஸ் எடுத்துகிட்டு திரும்ப ரீட்டர்ஸ் ஆயிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி ஜோனு. ஸோ 80 to 90 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி ஜோனு. ஃபேர் வேல்யூ கேப் 2 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் மேபி இப்படி மேலே போயிட்டு திரும்ப கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப இந்த இது எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா, அன்லெஸ் மேபி மேஜர் நியூஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாத பட்சத்தில் இது நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 2 3 வாட்டி நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகுது. மேலே போயிட்டு அடுத்த லிக்விடிட்டியை மேலே போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த லிக்விடிட்டி வந்து இங்கே தான் 84 ஜோனு. அடுத்த லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னா 88 ஜோனு, 86 88 ஜோனு. அப்படியே பொறுமையாக நான் சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போகலாம். இல்லை இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ஒரு ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 70 இல்லை 75 76 வரைக்கும் வந்துட்டு திரும்ப கூட பொறுமையாக மேலே ஏறலாம். இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய மூமெண்ட்ஸு. ஸோ இப்போதைக்கு என்ன நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இன்னும் 4 hour சாட்டில் 1 hour சாட்டில் போயிட்டு பார்க்கலாம். சரியா, 4 hour சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 hourல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டுமே கொடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 64லேருந்து ஒரு 74 இந்த ஒரு 10,000 ஜோன் இல்லை 72 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 72 64லேருந்து 72 இந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாட்டி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இங்கே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இங்கே பிரேக் டவுன் பண்ணிட்டு இங்கே பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு கீழே வந்துருச்சு. தெரியுமா, ஸோ இப்போ வந்து ட்ரேட் வந்து இந்த மொத்தமாகவே வந்து இப்போதைக்கு பிடிசி வந்து எந்த ஒரு அக்கமுலேஷனோ இல்லை கன்சாலிடேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து அக்கமுலேஷன் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது 50% ஃபண்டமெண்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வழியில் கிடைக்கிது ப்ரைஸு. ஸோ வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து பார்ப்பாங்க. எப்படி வந்து தங்கத்தை வந்து பல்க் கணக்கில் டன் கணக்கில் வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதே போல் பிட்காயின்ஸ் அந்த அளவு வாங்க முடியாதனாலும் மிஞ்சி போனால் ஒரு 10 காயின் 20 காயின் 30 காயின் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் வந்து இதில் இருக்கனால கண்டிப்பாக வந்து எல்லாரும் பை தான் பண்ணிட்டு இருக்காங்க, பை தான் பண்ண பார்ப்பாங்க. சரியா, ஸோ அதனால தான் இந்த கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சு ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்த பிறகு தான் வந்து நமக்கு அடுத்தது என்ன மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 72 தாண்டி 72,500 தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி அடுத்த டார்கெட் வந்து 74
6. அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 78,500 79 அப்படின்ற பட்சத்துக்கு மேபி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? பட் இந்த கன்சாலிடேஷனை அது வரைக்கும் உடைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கன்சாலிடேஷனை விட்டுட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகணும். இந்த கன்சாலிடேஷனை முடிச்சுட்டு ப்ரைஸ் சப்போஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா, இதை உடச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து செல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எப்போதுமே கன்சாலிடேட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்காது. சரியா? ப்ரைஸ் வந்து எப்போ வந்தாலும் எப்போ வேணாலும் வந்து திரும்ப வந்து கீழே வரலாம். பிரேக் டவுன் பண்ணிட்டு திரும்ப கீழே வரலாம். நிறைய ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வந்து இந்த டைமில் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கால்பிங் மாதிரி பண்ணுங்கள். ஒரு மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் கிடச்சிதுன்னா அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு, இப்போ வந்து லெட்ஸே வந்து இப்போ இங்கே வந்து பார்க்கணும் வச்சுங்களேன். இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டி வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. ஸோ மேபி இங்கே வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 67 அப்படின்ற சோனை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து செல்லு காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த இடத்த மட்டும் வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி மட்டும் தான் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னதான் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம இப்படியும் மார்க் பண்ணலாம், இல்லை இப்படியும் மார்க் பண்ணலாம். சரியா? இப்படி ஒரு ட்ரெண்டாகவும் பார்க்கலாம், இந்த ஒரு ட்ரெண்டாகவும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பெரிய மூமெண்ட்டாக விரிவடைஞ்சிட்டே வருது. ப்ரைஸ் வந்து செல்லுலேருந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நமக்கு சின்ன டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் செல்லுலேருந்து வந்துட்டுருக்கு. செல்லுலேருந்து வந்து ப்ரைஸ் இப்படி போச்சுன்ற பட்சத்தில் மேபி இப்படி உடைக்கிறதுக்கும் நிறைய அந்த பேட்டர்ன் படி இப்படி உடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து நிறைய ஃபாலிங் வெட்ஜ் அந்த சம்திங் சொல்லுவாங்க. நமக்கு பேட்டர்னோட நேம்லாம் தேவையில்ல, அந்த ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சால் நமக்கு போதும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே இருந்து போயிட்டு சிம்பிளாக 4 ரூல் வச்சுக்கோங்க. ப்ரைஸ் மேலே போயிட்டு டிசெண்டிங்காக, அதாவது டிசெண்டிங்னா கீழே நோக்கி வந்து இப்படி ஷார்ப்பாக வந்து இப்படி ஆகிட்டு இருந்ததுன்னா இங்கேருந்து போக போக வந்து குறுக்கிட்டே வந்தது அப்படின்ற பட்சத்தில் இங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இங்கே ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஆப்போசிட்டில் அப்படியே இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே கீழேருந்து வர பேட்டர்னு இப்படி அசெண்டிங்காக போச்சு அப்படின்ற பட்சத்தில், அப்படி விரிஞ்சிட்டு போக பட்சத்தில் இங்கே வந்து அதுக்கான சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வந்து எப்போ வேணாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ட்ரெண்டு தான் வந்து ஆப்போசிட்லேயும் மேலேருந்தே வந்துச்சு அப்படின்னா, மேலேருந்து வந்து இப்படி அசெண்டிங்காக போச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த ட்ரெண்டை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலேருந்து வந்துட்டு இப்படி கீழே போச்சு அப்படின்ற பட்சத்தில், இது வரைக்கும் விளைஞ்சிட்டு போச்சுன்ற பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வந்து எப்போ வேணாலும் இங்கேருந்து மேலே சப்போர்ட்டாக உடச்சி மேலே ஆப்போசிட்டாக வரும். ஸோ இது 4 கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த 4 பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் வந்து இன்வெர்டட் ஹெட் பேட்டர்னு, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு இதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரியும். இந்த 4 பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கு பேர்லாம் கூட உங்களுக்கு தெரிய வேணாம். ப்ரைஸ் வந்து மேலேருந்து வருதா கீழேருந்து வருதா, அசெண்டிங்காக போதா, அசெண்டிங்னா இது மேலே, டிசெண்டிங்னா இது கீழே, அசெண்டிங்காக போதா டிசெண்டிங்காக போதா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. இது மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு குழப்பம்லாம் புரிஞ்சுக்க. நீங்கள் எந்த பேரும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, எந்த இதையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. சரியா? ஜஸ்ட்டு கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு போதும். ஓகே, நான் இந்த மாதிரி கன்சாலிடேட் ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா கன்சாலிடேட் ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சேஃபே கிடையாது. இதில் வந்து ஏகப்பட்ட மேனிபுலேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேடாக கிடச்சிதுன்னா ஸ்கேல்பிங் மட்டும் வேணால் எடுத்து பாருங்கள். அவ்வளோதான், இதில் பார்க்கலாம். சரி, 90 மினிட்ஸில் போயிட்டு பார்ப்போம் வேறு என்ன நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம இது வந்து மேபி இங்கேருந்து ஒரு சின்ன செல்லு கொடுக்கலான்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எது வரைக்கும்னா இந்த இதை உடைக்கக்கூடாது. சரியா? 65,500 வந்து உடைக்கக்கூடாது. 65,500 உடைக்காத வரைக்கும் மேபி வந்து இதில் வந்து இது வரைக்கும் மேபி கீழே செல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்ப்போம். இஎம்ஐ ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையில் இருக்குது. சரியா? எல்லாமே நல்ல பையில் இருக்குது. சரி, அடுத்தது வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சிப்போம். ஓகே, சரி, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? இப்போ ஃபிபனாச்சி ரேஞ்சை வச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட இது வந்து செல் ட்ரெண்ட்லேருந்து இப்போ அந்த செல் ட்ரெண்டோட இதை தாண்டி மேலே போயிடுச்சு சரியா. ஸோ வந்து இது வந்து பையாக மாறிடுச்சு இப்போதைக்கு. கன்சிடர் வந்து ஸ்டீல் வந்து பையாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து தான் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுலேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வந்துச்சு. ப்ரைஸ் வந்து 69,229 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து திரும்ப இதை உடைக்காமல் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து பை ஆகிருக்கு. பை ஆகி இப்போ மேலே போயிருக்கு. மேலே வந்து இப்போ எந்த ரேஞ்சுனா கிட்டத்தட்ட -27 ரேஞ்சு வந்து எடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேபி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 38 இல்லை 50 இல்லை 61 வரைக்கும் ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப இப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து இப்போ நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா இங்கே வந்து செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் இருக்குது. அதில் வந்து இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 20 EMI வந்து பார்த்தீங்கன்னா 70,369 சரியா. 70,369 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அடுத்து 69,957 வந்து செகண்ட் டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட்லேருந்து ரீட்ரேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மேபி ஃபஸ்ட்டு 70,369 அடுத்தது வந்து 69,957 இந்த ரேஞ்சுக்கு வந்து 2 ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா. இங்கே வந்து செல்லு கிடச்சிது அப்படின்னா நல்லா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு மேபி இந்த செல் என்ட்ரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது, அடுத்து செகண்ட் இது சரியா. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் பார்ப்போம். அப்படி ஏதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரேடுக்கான மூவ்மெண்ட் கிடச்சிது அப்படின்ற பட்சத்தில் டைம் இருந்ததுன்னா வந்து நான் டெலிகிராம் சேனலில் நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எந்த இது வரைக்கும் பை பண்ணலாம், எந்த இது வரைக்கும் செல் பண்ணலாம், அந்த செட்டப் வந்து எங்கே இன்வேலிட் ஆகும் அப்படின்றத நான் லேட்டர் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா அப்படி ட்ரேட் பண்ணுங்கள். பாய்.